ஹாய், வெல்கம் டு யாசிகா செமி கிச்சன். இன்றைக்கி நம்ம பாசிப்பயிறு முளைக்கட்டுதல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு நிறைய மெத்தடில் முளைக்கட்டலாம். நம்ம இன்றைக்கி 2 மெத்தட் பார்க்க போகிறோம். நான் 1/4 கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாசிப்பயிறு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ மாறி இருக்கு பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு பாசிப்பயிறு, நல்லா ஊறிடுச்சு. இது 8 to 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா 8 to 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்ச பாசிப்பயிரை சேர்த்துடலாம். பாசிப்பயிறு முளைக்கட்டின பாசிப்பயிறு நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ப்ரோட்டீன், நார்ச்சத்து நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இந்த துணியை இந்த மாதிரி கட்டிடுங்க. கட்டிட்டு திருப்பி வச்சுருங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ செகண்ட் மெத்தட் இந்த மாதிரி ஓட்டை உள்ள ஒரு செல்லடை எடுத்துக்கோங்க. அகலமாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு செல்லடை எடுத்துக்கோங்க. இதில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு கிளாத் இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் ஆகணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 மெத்தடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். இதை கிச்சன் கேபினெட்டில் வச்சாலும் ஓகே. ஏன்னா ஓரளவு அது ஹீட்டான பிளேஸில் இருந்தால் சீக்கிரம் முளை கட்டிடும். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் மறுநாள் காலையில். இங்கே பாருங்கள் எப்படி முளை கட்டியிருக்கு. இந்த அளவு முளை கட்டினாலே போதும். இதை நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். டெய்லி நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்தால் ப்ரோட்டீன் சத்து நிறைய கிடைக்கும் நமக்கு. இது எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம நார்மலாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.